நேரம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நிறைய காரியங்கள் சொல்ல முடியாது. இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னமோ இத்தனை காலமும் இருந்த மாதிரி வாழக்கூடாது. இது ஒரு கடைசி நிமிஷம். வாரம் ஒரு நாள் தான் வரீங்க சில பேர், சூழ்நிலை அது மாதிரி. ஆனால் இடைவிடாமல் ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலைக்கால் எஜமான் கை நோக்குமா போல வேலைக்காரி எஜமாட்டி கை நோக்கும் போல ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற வழியும் அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாசிக்கிற 123 சங்கீதம் 2 வசனம், எஜமான் வேலைக்காரி எல்லாம் எடுத்துருங்க. இப்போ நிறைய பேர் வாசித்திருக்கிறோம். இரக்கம் செய்கிற வழியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பதில் கிடைக்கிற வழியும் வாசிப்போம். 122 சங்கீதம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கம் செய்கிற வழியும் நம்ம ஜெபம் பதில் கிடைக்கிற வழியும் ஒரு கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். இத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இடையில அதுமாதிரி பண்ணுறதில்ல. இறக்க செய்யலையே, கொடுக்கலையே, கேட்கலையே, சோர்ந்து போகிறோம். வசனம் சொல்கிறது இரக்கம் செய்கிற வழியும் தேவன் பதில் கொடுக்குற வழியும். என் அனுபவம் தான். சரி, வேலை கிடைக்கிற வழியும் சாப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் நான் வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதுமாதிரி சகோதர சக்தியில் வந்து ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம என்ன கூட அவர் குடும்பத்துக்கு நிறைய ஜெபம் பண்ணிக்கிறேன். மணியில் ரட்சிப்பவரில் இப்போ ரட்சிப்புகள் சர்ச்சைகளாக வராங்களா? மணி வராங்களா? ரைட். ரொம்ப என்ன கூட வேலை செய்ய சகோதரன் அப்புறம் வந்து நான் பார்க்க முடியல. ஆனால் கொண்டு வரான்னு கொண்டு வந்துட்டார். சத்தி சின்ன காய் தட்டு வலையிலையா நல்லா உதவியாக இருப்பார். நான் மறக்க முடியாது. அப்போல்லாம் ஓர குடிச்சு 40 வருஷ கால அனுபவத்தில் நிறைய சொல்ல முடியும். ஆகவே இரக்கம் செய்கிற வழியும் நம்ம பதில் கிடைக்கிற வழியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எஜமானேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரநோக்குவேன். எஜமானேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரநோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் அல்லேலூயா. மார்க்கு 11:23-24 வாசிப்போம். இன்றைக்கு வருகிற என் மூலமாக வர வார்த்தை வசனம் கவனிங்க. இந்த நாள் ஒரு விசேஷ நாள், இந்த நாள் ஒரு விடுதலை நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த மாதம் மகிமையின் மாதம். அல்லேலூயா. போன வாரம் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருடமே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை பாருங்க. 23 வாசிக்கு 11. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு பாருங்க, இருதயத்தில் என்ன பண்ணுங்க, சொன்னபடியே நடக்கும். நீ சொல்லி படியே நடக்கணும்னா இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் சந்தேகத்தோடு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ. டாக்டர் எவ்வளோ சொல்கிறோம், அதை அப்படி செய்யுங்க, மாத்திரை போடுங்க, வாக்கிங் போடுங்க, எல்லாம் செய்யுங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது செய்ய மாட்டோம். அல்லேலூயா. விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. இங்கே பார்த்து சந்தேகப்படாமல் 2025 வருஷத்தில் அந்த அனுபவத்தில் வாங்க. எனக்கு இது காட்டுற மாதிரி இந்த ஊழியத்தை குறித்து சபையை குறித்து பேசினேங்கிறார். 6 நாட்கள் பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 40 வருஷம் அனுபவத்தில் இதை ஒரு ஆரம்பம் தான். சந்தேகப்படாமல் விசுவாசால் அவன் சொன்னபடியே நம்ம கேட்டபடியே நடக்கும். அல்லேலூயா. 2025 வருஷம் 2வது மாதம் ஏற்க போன வாரம் சொல்லியிருக்கிறேன். போன வாரம் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போயிருக்கு. நிறைய பேருக்கு விழுந்து கேட்டுக்கிறாங்க. நான் பேசினா கர்த்தர் ஆவினோடு இடைப்பட்டார். சந்தேகப்படாமல் வார்த்தை வந்தது. இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் அப்படியே நடக்கும், சந்தேகப்படக்கூடாது. அடுத்து 24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, என்ன கேட்டாலும் சரி அவர் செய்வார். அந்த மலையை பார்த்து பேசணும். நீ மலையை பார்த்து சந்தேகப்பட, மலையை பார்த்து வியாதியின் மலையை பார்த்து பேசு. உன் கடன் பிரச்சனை மலையை பார்த்து பேசு. உன் போராட்டத்தை பார்த்து பேசு. மலையை பெயர்ந்து போ. சந்தேகத்தின் மலையை பெயர்ந்து போ. இயேசு நாம கட்டளை கொண்டு பேசு. அது அப்படியே நடக்கும். பேசு, அவரோடு பேசு, அவரோட ஐக்கியமாக இரு, உண்மையாக இருந்து பார், பரிசுத்தமாக இருந்த பார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். 2025 வருஷம் 2வது மாதம் முடிய போகிறீர். நான் அநேகர் சொல்லியிருக்கிறேன், போன வாரமே சொல்லியிருக்கிறேன். அநேகர் ஜபத்தின் ஆசீர்வாதத்தையே எழுந்தீங்க, ஆனால் திரும்ப தரப்போகிறார். போன வாரம் சொன்னேன், இந்த வாரமும் சொல்லுகிறேன், ஜபத்தின் ஆவியை தரப்போகிறார். எழும்பிங்க, ஜபம் ஒன்று முயற்சி பண்ணுங்க, கேளுங்க ஆண்டவரத்தில். ஏன் ஆண்டவர் என்று கேட்காதீங்க, பேசு. பிரச்சனை பார்த்து பேசு, போராட்டத்தை பார்த்து பேசு. உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுத வாய்க்கால் போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சந்தேகப்படாமல் கேட்கணும். இன்னொரு காட்சி சொல்லி மார்க் 9ஆம் அதிகாரத்தில் சந்தேகப்போனால் என்ன நடக்குது கட்டாயிடும். சுருக்கமாக சொல்கிறேன், அந்த சப்ஜெக்ட் மாத்திரம். அந்த அவிசுவாசன் ஆவி சுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அவனுக்குள்ள அவிசுவாசம் தீனகுது. பிள்ளையை தாப்பேன் பாவம், சின்ன வயசு அப்படியே அழகைக்கிறான். ஓமையை சோட்டுமான ஆவி ஒருத்தர் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஓமையை சோட்டுமான ஆவி கிரி சேர்ந்துங்க இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஆவி நம்மளை விட்டு சபை விட்டு போகணும். அல்லேலூயா. வாசிங்க 19 வருஷம் வாசிங்க. 18 வாசி. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அழைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டு அவர்களால் கூடாமற் போயிற்று. அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும்
தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எல்லாம் பலமுறை கேட்டுக்கிறோம். 2025 வருஷத்தில் விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். பிள்ளை தோப்பன்னு சொல்கிறான், ஆண்டவர் சிறு வயசுலேருந்து இருக்குது. ஆண்டவர் நமக்கு சிறு வயசுல இந்த மாதிரி ஆவியில் அழகைத்து கொண்டிருக்கலாம். ஆவினா அது உருவமில்லாத ஒரு ஆவி, அழகை அவன் சாகடித்தான் உள்ள வருது. ஆனால் இயேசுத்தில் வந்தபோது அவன் இடத்தில் கொண்டு வாருங்க. இன்றைக்கி உங்கள் பிரச்சனை இயேசுத்தில் கொண்டு வாருங்க. உங்களுக்கு போராட்டத்தை இயேசுத்தில் கொண்டு வாருங்க. என்னவோ வரோம் போகிற நினைக்க, இது கடைசி காலம். வருகிற மாதம் மகிமையாகவே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல, சில பேர் நீங்கள் அப்படியே இருந்தால் அவர் அப்படியே தான் இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மாற்றிங்கன்னா அவர் மாற்றுவார். சில பேர் அப்படியே இருக்குறீங்க, ஒரு சேஞ்ச் இல்லை, உள்ளத்தில் இல்லை, சரீரத்தில் அப்படியே முகங்களை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். என்னால் ஆகாக்காரு ஒன்றுமே கிடையாது. ஏன் நமக்கு நடக்கலை? அந்த அவிசுவாசம் ஆவி. இப்போ கீழே வாசிங்க, ஏன் அந்த ஆவி கிரியை செய்து எப்படி செய்து பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் உடனே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே கூடுமா, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, அப்ப பாருங்க 18 உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு அல்லேலூயா. அவனுக்கு அந்த அவிசுவாசம் வரல. நீ அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆனால் அவிசுவாசனா செய்வாரோ செய்ய மாட்டாரோ, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, எவ்வளோ மருந்து சாப்பிட்றோ, நோ பீஸ் ஆஃப் மைண்ட், சந்தோஷமே இல்லை. நான் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. ஆண்டவரே அந்த அவிசுவாசம் நீங்க உதவி செய்யாடும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். அந்த சப்ஜெக்டுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாம் கண்களை மூடுவோம், கை தூக்குவோம், கண்களை மூடுவோம். இந்த அவிசுவாசம் நமக்கு நிறைய பேருக்கு சபைக்குள் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, சத்தம், ஆண்டவரே அந்த அவிசுவாச ஆவி என்னை விட்டு நீங்கும்படியாய் உதவி செய்யும். அல்லேலூயா. ஐயா விசுவாசம் ஜெபம் பண்ணீங்களா? அரைக்குறை ஜெபம் பண்ணீங்களா? விசுவாசித்தால் தேவனை காண்பார். இன்னொரு விசுவாசம் சொல்றேன். யாக்கோப்பு 1:5-6 வாசிங்க. அதில் பாருங்க, சந்தேகப்படும் அதே இருக்கும். முடிக்கிறேன். யாக்கோப்பு 1:5-6. உங்களில் ஒருவன் விசுவாசம் தூண்டி விடுகிறார். கர்த்தர் பேசி கொடுக்கிறார். உங்களில் ஒருவன் யாக்கோப்பு 1. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படாத. 2025 2வது மாதத்தில் 24 கடைசி நாள், பரிசுத்த நாள், கடைசி ஓய்வு நாள். இது உன் சிந்தையை கர்த்தர் தொட போகிறார். இந்த அவிசுவாச ஆவி சபை விட்டு ஓடி போகணும். ஆண்டவரே நீங்க முடியாது உதவி செய். ஆண்டவரே என்னோட பேச, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே சந்தேகப்படாமல் கட்டும். அந்த அநேக சங்கம் ஒரு அவிசுவாச ஆவிதான். வருஷங்களை அப்படிதான் கிடக்கிறோம். 25 அற்புதமான ஆண்டு. அல்லேலூயா. மகிமை ஆண்டு, அற்புதம். இந்த மாதமே நடக்கும். ஒன்னே 4 நாளுக்குது. நீ அந்த வசனத்தில் வந்துடு. இந்த 6 வளர்ந்துடு. எப்போதும் கலந்து கொள்ளுங்க. கீப் பண்ணி பார், செயல்பட்டு பார், ஜெபம் பண்ணி பார். அல்லேலூயா. நாவில உணர்கிறேன், இந்த மாதம் அற்புதம் நடக்கும். எழுந்த ஆசீர்வாதம் உனக்கு திரும்பி வந்துடும்.
ஜபாபி வந்துடும், சுகம் வந்துடும். ஆனால் அவிசுவாச ஆவி சந்தேகப்பட்டன்னா அவர் பாருங்க, சந்தேகப்படுகிற காற்றில் அலைப்பட்டு அலைகிற கடலுக்கு ஒப்பாக இருக்கிறான். அருமையான கர்த்தர் பிள்ளை, சந்தேகப்படாது. கர்த்தர் நோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். சந்தேகம் சும்மா பார்மட்டி உலகத்தான் போகிறான் அங்கே போகிறான், மாலை அதை போட்டு போகிறான். அவனுக்கு அவிசுவாசம். நம்ம அது மொத்தம் வாரம் போகிறோம். சிந்தையோடு உண்மையோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்காக செயல்படுங்க, உண்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, தியாகமாக இருங்க. 40 வருஷத்தில் எவ்வளோ காரியம் சொல்லப்படும். இது கண்ணால் பார்க்க எத்தனையோ காரியம். உங்கள் செயல்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வல்லமை செயல்பட போது 25 மகிமையாக இருக்கும், 26 அதோட மகிமையாக இருக்கும். அல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம சபையில் இருக்கிறார், நம்ம ஜீவித்தில் இருக்கிறார், ஊழியத்தில் இருக்கிறார். அற்புதமான ஆச்சரியமாக நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா! உன் சிறையிருப்பு மாறும், உன் கண்ணீர் மாறும், துக்கம் மாறும். செய்ய வேண்டியதுடா. ஆண்டவரே, அந்த பிள்ளை தாப்புன்னு சொன்ன மாதிரி அந்த அவிசுவாசம் என்னோட நீங்க முடியாது. இனி கேளுங்க, ஆண்டவரே இந்த அவிசுவாசம் நல்ல இருதயத்தை தாராண்டு. சொத்த இருதயம் உள்ளவர் பாக்கியவான், இருதய சுத்தம் உள்ளவர் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தரிசிப்பார்கள். இருதய சுத்தம் இல்லைனா சரீர சுத்தம், கண் சுத்தம், பரிசுத்தம், ஆடையில சுத்தம், உடையில சுத்தம், எல்லாம் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம கேட்டுக்கொள் எதுவும் அது நமக்கு செய்யப்படும். அல்லேலூயா! அதை கீழே வாசிங்க. ஏன் வாசினா? அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. ஆமே. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினைக்காது, சந்தேகப்படாது. அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தர் சிறையிருப்பு மாறுப்போம். கவலை எல்லாம் மேலே வச்சுருங்க. நான் முடிக்க போகிறேன். இது 2-3 வருஷம் சொல்லுங்க, அப்படியே உள்ளத்தில் பதியணும். நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் ஆண்டு கிரியை செய்யணும். இந்த ஆராதனை வீணாக போகக்கூடாது. என்னோடு கொஞ்சம் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க. வழிபட சாட்சி தூங்கலாம். இப்போ லைட்டாக போன தூக்கம் வராது, ஜபம் தான் வருது. கொஞ்சம் ஏசி போட தூக்கம் வர. இப்போ நேற்று கூட போன நாட்டுக்கு 11 மணிக்கு ஒரு ஆள் வந்தாங்க, 10 மணிக்கு ஒரு ஆள் வந்தாங்க. எப்படி வராங்க தெரியல. நான் வந்துக்கிறேன், எப்படி தெரியல. வந்தியாப்பா? கடைசி அவர் வந்தார் கைத்துக்கு. இன்னொரு தம்பி அவர் வரல, அவர் தான் முதல் வந்தார். ரொம்ப அழகழிக்குது, வீட்டில் பிள்ளை அழகழிக்கிறான். ஜோமன சரியாச்சா விடுதலை கொடுத்து அது இன்னொரு சோக்கரம் 11 மணிக்கு ஒரு சோக்கரம் வந்தார். எப்படி வராங்கன்னு தெரியல. நான் அவனுக்கு ஜெபம் தான் இருக்கிறேன் அந்த நேரத்தில். உங்களுக்கு அது செய்வார். அழகழிக்குது, எப்பப்போ அழகழிக்கு. சரியா ஒப்பு கூட முழு மனதோடு முழு சிந்தியோடு எதையாவது ஆண்டவரத்தில் கேளுங்க. இன்றைக்கி ஒரு திரைப்பு மாறும், கண்ணீர் மாறும். கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! ஒரு அந்த மலையை பார்த்து பேசு, பிரச்சனை பார்த்து பேசு. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா! நானோடு செய்ய பயங்கரமாக இருக்கு. எதை கேட்டாலும் செய்வேன். நான் மட்டும் எதை கேட்டாலும் செய்வேன். எல்லாம் செய்ய போகிறார். 2வது மாதம் உன்னை முடிய போ 4 நாள் நீ சரியாக ஒப்பு கொடுத்தியானா, கீழ்ப்பந்தியானா, இந்த மாதத்திலேயே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா! செஞ்சு பாருங்கள், செயல்பட்டு பாருங்கள், ஜெபம் பாருங்கள். சும்மா அரைகுறையாக நிற்காதீங்க. ஆண்டவர் நம்புங்க, முழு மனதோடு தேடுங்க, முழு சிந்தையோடு தேடுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார். அல்லேலூயா! நீதிமான் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கொர்நேலியு எப்போதும் ஜெபம் பண்ணார், ஜெபம் கேட்கப்பட்டது. நான் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிறேன், எப்போதும் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் சாட்சி பண்ணிவிட்டார். இன்னும் நிறைய காரியம் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த மாதமே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். 3ஆம் மாதம் மகிமையாக இருக்கும். நீங்கள் ரெடியாக இருங்க, தன்னை தாற்றுங்க, ஒப்பு கொடுங்க, சந்தேகப்பட. எஜமாட்டு கை நோக்கமாக இறக்க செய்கிற வழியும், ஜபம் நமக்கு பதில் கொடுக்கிற வழியும், நமக்கு சுகம் ஆகிற வழியும், நம்ம பதில் நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கிற உடர்ந்து போராட்ட ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா! இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? அல்லேலூயா! இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. தானியேல் சிங்கத்தாய் கட்டி போட்டார். சோத்திரமண்ணா, பிரச்சனையை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க. தானியேல் சிங்கக்குழி போன அப்போ கூட ஜெபம் பண்ணித்தாருண்ணா. நான் என்னோட சோதனை வேதனை சிலதெல்லாம் சொல்ல முடியாது, சத்தியத்துக்கு ஒரு நாள் தெரியும்.
குடும்பத்தில் பிரச்சனை, சகோனுக்கு எனக்கு தெரியும் வேலை செஞ்சு எவ்வளோ பிரச்சனை, குடியோவில் எவ்வளோ பிரச்சனை, எல்லா போராட்டத்தையும் பார்க்காம ஆண்டவரே பார்த்த 40 வருஷம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆரம்பம் தான், நிறைய பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஜனங்கள் பவுஞ்சு ஓடி வர போகிறாங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்கும், ஆட்சி நடக்கும், மரித்தவர் கட்ட உயிரோடு எழுப்புவார். கல்வாரி கிறிஸ்தவ எல்லாருக்கும் மகிமையாக இருக்கும், உங்களுக்கு மகிமையாக இருக்கும், சாட்சியாக இருப்பேன். உங்களோடு கர்த்தர் இருக்கிற ஜனங்க பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. விசுவாசி கண்கள் மூடி ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே இப்போ சோத்திரம், நல்ல வார்த்தை கொடுத்திருப்பா, வசனம் கொடுத்திருப்பா. நான் கொடுத்த அந்த அபிசுவாச ஆவியின் சபையை விட்டு நீங்கி போடுமே ஜெபிக்கணும். கர்த்தாவே அந்த பிள்ளையின் தப்பு சொன்ன ஆண்டவரே, அந்த பிள்ளை தப்பு சொன்ன மாதிரி நாங்களும் சொல்கிறப்பா, மக்கள் சொல்கிறாங்கப்பா. அந்த அபிசுவாச ஆவி எங்கள் சபையை விட்டு நீங்கி போடும். ஆண்டவரே நீங்கள் முடியாதே செய்யுங்க. தாவே பிள்ளைகள் அபிசுவாச ஆவி வேண்டாம் ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவி தாரும். விசுவாசத்தால் தேவனுடைய